பீன்ஸ் ஃப்ரை பண்ண போகிறேன். ஆஃபாக கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியெல்லாம் ஒரு டவலில் தொடச்சி எடுத்து வச்சுக்கலாம். தொடச்சி வச்ச பீன்ஸை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பீன்ஸை ஃப்ரை பண்ணிக்கலாம். பீன்ஸை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸ்பூன் வெள்ளை இல்லை வறுத்துட்டு 1-2 பொடி பண்ணி வச்சுக்கலாம். கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கேன், காஞ்சிச்சு. அதில் பொடியாக கட் பண்ண பூண்டு, பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா, வெள்ளை எள்ளு 1/4 ஸ்பூன் ஃப்ரை பண்ணுவோம். ஃப்ரை பண்ண பீன்ஸு, சோயா சாஸ் 1/4 ஸ்பூன். சோயா சாஸும் சேர்த்தனால உப்பு 2 பார்த்து போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வறுத்து 1-2 பொடிச்ச எள்ளு மேலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் அணைச்சிட்டோன்னா பீன்ஸ் ஃப்ரை ரெடி. சர்விங் பவுலில் சேஞ்ச் பண்ணிடலாம். ரெடி இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு.